ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நேரத்திலேயும் உன்னுடைய மன உளைச்சல்களுக்கு அளவே இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. வீட்டில் இருப்பவர்களும் சரிதான், உன்னை புரிந்து கொள்ளவில்லை. வெளியில் இருப்பவர்களும் புரிந்து கொள்ளவில்லை. வேலைக்கு போகும் இடத்திலும் புரிந்து கொள்ளவில்லை. எல்லா நேரத்திலேயும் புரிந்து கொள்ளவில்லை. நீ எதற்காக இவ்வளவு தூரம் ஓடுகிறாய் என்று உன்னுடைய மனசாட்சியிடம் யாராக இருந்தாலும் கேட்டு பார்த்தால் உன் மனசாட்சியே சொல்லும். இந்த பெண் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. அவளுடைய சொந்த காலில் நின்று ஓடுகிறாள். சம்பாதிக்க வேண்டும் என்று தவிக்கிறாள். அதனால் பல நல்ல பயன்களை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று சொல்லும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, எவ்வளவு மன உளைச்சல்கள் இருக்கிறது என்பது வெளியில் இருக்கும் யாருக்கும் தெரியாது. சொல்லப்போனால் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு கூட தெரியாது. எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள், ஏதோ நீ இருக்கிறாய், ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, ஏதோ நீ சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய் என்று இப்படி கவலையாக இருந்தாலும் ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்கவும் இல்லை. சந்தோஷமாக இருந்தால் ஏன் சந்தோஷமாக இருக்கிறாய், என்ன காரியம், என்ன சந்தோஷமான விஷயம் நடந்தது என்று கேட்பதற்கும் ஆளும் கிடையாது. ஒரு தனி மரம் போலத்தான் இருக்கிறாய். உனக்கு எதுவுமே இந்த வயது வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமுமே நடக்கவில்லை. எல்லாமே உனக்கு கெட்ட விஷயங்களாக நடந்திருக்கிறது தவிர நல்ல விஷயங்களாக எதுவுமே நடக்கவில்லை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையை வீண்தானே என்று தோன்றுகிறது. சில சமயம் இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா என்று தோன்றுகிறது. உன்னுடைய மனநிலைமையை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம் என்றும் நான் வந்துவிட்டேன். நீ நிம்மதியாக இரு. எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் இருப்பேன் என்பதை மட்டும் ஒருபொழுதும் மறந்து விடாதே. பல துரோகங்கள், பல காயங்கள், பல விஷயங்கள் எல்லாமே உனக்கு நடந்தது. அந்த அனைத்து விஷயத்திலும் இருந்து உன்னை ஏதோ ஒரு தெய்வம் காப்பாற்றியது என்று உனக்கு தோன்றுகிறது அல்லவா? தெய்வம் ஆனது காப்பாற்றும், தெய்வமானது நல்வழி நடத்தும் என்று தோன்றுகிறது அல்லவா? கண்டிப்பாகவே நீ எதை நினைக்கிறாயோ சந்தோஷமாக அதை செய்ய வேண்டும், இதை செய்வோம், அதை செய்வோம் என்று நினைத்து கொண்டே இரு. நீ எதை நினைக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நல்ல முறையில் கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், சரியாக ஞாபகம் வைத்துக்கொள். இன்று இரவு நீ தூங்குவதற்கு முன்பு இந்த விஷயத்தை நீ செய்தால் மட்டுமே போதும். நீ இந்த விஷயமானது எல்லோருக்கும் தெரிந்ததுதான், ஆனால் காலப்போக்கில் யாரும் அது செய்வதே இல்லை. அது செய்யாமல் இருப்பதின் விளைவுதான் இப்பொழுது ஒழுங்காக யாருக்கும் பணம் கிடைப்பதில்லை. ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும், ஒரு மளிகை ஜாமானை வாங்க வேண்டும் என்றால் அதற்காக காசு பணத்திற்கு அலைகிறீர்கள். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தடைகள் இருக்கிறது. புரிகிறதா? இதெல்லாம் இருக்கக்கூடாது என்றால் நான் சொல்லும் விஷயத்தை செய். உன்னுடைய வீட்டில் சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் எல்லாமே அப்படியே எது தேவையோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கும் அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை உனக்கு வருமானம் வர வேண்டும். அதற்கு பிறகு உன்னுடைய வீட்டில் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாவற்றையும் பெறுவதற்கான ஒரு பணம் தேவை இருக்கு. உனக்கு அதெல்லாம் கிடைக்க வேண்டும். இதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், தினமும் இரவு இன்றிலிருந்து ஆரம்பித்துக்கும். இன்று இரவு நீ செய்தாலே இதனுடைய விளைவுகள், இதனுடைய மாற்றங்கள் உடனே உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு உன்னுடைய அடுப்படியில் எல்லாவற்றையும் சுத்தம் செய்துவிட்டு சாப்பிட்ட சாமான்களை அனைத்தையும் கழுவி கவுத்துவிட்டு ஒரு முறை கூட்டிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு தானே படுப்பாய். அடுப்பு எல்லாவற்றையும் சரியாக இருக்கிறதா என்ன ஏது என்பதை பார்த்துவிட்டு தானே தூங்க செல்வாய். அப்பொழுது இதெல்லாம் செய்த பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு சொம்பு தண்ணி, அந்த சொம்பு தண்ணி அப்படியே ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி எப்படி இருக்கணும்னா ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து அடுப்படி மேல் வைக்க வேண்டும்.
எரியும் இடத்தில் இல்லை, அதற்கு சென்ட்ரா நடுப்பற இருக்கிற இடத்துல ஒரு சொம்பு, டம்ளர் இல்லை சொம்பு, ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து வச்சிடணும். இது எப்பயுமே, இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே. ஏனென்றால் அடுப்பு என்பது காலியாக இருக்கக்கூடாது. அடுப்பு என்பது காலியாக இருக்கக்கூடாது. அடுப்பில் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். முன்னாடி இருக்கும் காலத்தில் எல்லாம் அடுப்பில் ஏதாவது ஒரு பொருள், ஒரு சொம்பில் ஒரு தண்ணியாவது வைத்துவிட்டுத்தான் அவரவர்கள் தூங்க செல்வார்கள். அப்பொழுது எல்லாமே சரியாகத்தான் இருந்தது. உன்னுடைய வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் செய்து நீயே பார்த்திருக்கலாம். இப்பொழுது மளிகை சாமான் வாங்குவதற்கு பணம் தட்டுப்பாடு. ஒரு சில நேரத்தில் சாப்பாடு, ஒரு அரிசி வாங்க வேண்டுமென்றால் அதில் ஏதோ ஒரு தடை. இப்படி எதுவுமே இருக்காது. பணம் எதற்கு தேவை, உனக்கு வேண்டுமோ அதற்கான பணமானது உனக்கு உடனடியாக கிடைக்கும். லக்ஷ்மி தேவி பூஜை அறையில் தான் இருப்பாள். அதற்கு பிறகு உன்னுடைய பணம் வைக்கும் பர்சில் தான் இருப்பாள், உன்னுடைய அலமாரியில் தான் இருப்பாள் என்று கிடையாது. இரவு நேரத்தில் லக்ஷ்மி தேவி உன்னுடைய அடுப்பறைக்கும் வந்து, உன்னுடைய அடுப்படிக்கும் வந்து நீ என்ன சமையல் செய்திருக்கிறாய் என்று பார்ப்பாள். அதற்காகத்தான் எல்லாவற்றையும், நீ மதியம் சமைக்கும் அந்த சாதத்தை ஒரு புடி எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி மூடி வைப்பது எதற்கு? அந்த லக்ஷ்மி தேவி வந்து சமையல் செய்திருக்கிறாயா, இந்த வீட்டில் இருக்கலாமா என்பதை பார்க்க. புரிகிறதா? அதனால்தான் எச்சு பாத்திரத்தை கழுவிவிட்டு தூங்குங்கள், கிச்சனை அழுக்காக போடாதீர்கள் என்று சொல்வது. இரவு நேரத்தில் லக்ஷ்மி தேவி உன்னுடைய வீட்டிற்குள் வந்து நீ என்ன உணவு செய்து சாப்பிட்டு இருக்கிறாய் என்று பார்ப்பதற்காகத்தான் கொஞ்சம் சாதத்திலாவது தண்ணி ஊற்றி வைப்பது. அதே போல இன்றிலிருந்து வழக்கமாக வைத்துக்கொள். ஒரு சொம்பு முழுவதும் தண்ணீரை எடுத்து அது உன்னுடைய அடுப்பில் மேல் வைத்து அதை அப்படியே வைத்துவிட்டு தூங்க ஆரம்பி. எந்த தட்டுப்பாடும் இருக்காது. உன்னுடைய வீட்டில் பொருட்களுக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது. உன்னுடைய அடுப்பறையில் அரிசி, பருப்பு, எல்லா மளிகை சாமானும் வாங்கக்கூடியதற்கான பணமும் வாங்கக்கூடியதற்கான அனைத்து உதவியும் உனக்கு கிடைக்கும். இது தானாகவே உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஒரு முறை நீ செய்தாலே அதன் மூலமாக நீ பலனை அடைய ஆரம்பித்து விடுவாய். அப்புறம் என்ன, வரிசையாக நல்லது நடக்க வேண்டியது தானே. நான் சொன்னது உன்னுடைய காதில் வந்து கேட்பதற்கு காரணம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனால்தான். சந்தோஷமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.